ஆரியர்களின் முதன்மை தொழில் அது. ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடை மேய்த்தல், கேட்டல் ரேரிங். கால்நடை மேய்த்தல் தான் முதன்மை தொழிலாக இருந்துச்சு. இவங்களுடைய செல்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாடு. அப்போ இருக்கக்கூடிய கால்நடை தான் செல்வமாக கருதுனாங்க ஆரியர்கள் காலத்தில். சப்த சிந்து என்பது எதை குறிக்கும்? 7 நதி பாயக்கூடிய இடம். சப்த சிந்து பஞ்சாப், இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாப். ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. இது வந்து இருபோகம் பண்ணியிருப்பாங்க. அழித்து எரித்து சாகுபடி. 5வது கொஸ்டின். இது வந்து ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை. இது இப்போ எங்கே காணப்படுதுன்னு பார்த்துருந்தோம். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை இப்போ எங்கே காணப்படுதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஒரு சில ஏரியாவில் காணப்படுது இந்த மாதிரி அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. இதை ஃபாலோ பண்ணது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வேத காலத்தில். இதுக்கு வந்து 2 போகம் மொத்தம் 2 போகம் வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வேறு இடத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க, இடமிட்டு நகர்ந்து போயிடுவாங்க. ரிக்வேத கால மக்களின் வாழ்விடம் என்று அழைக்கப்படுவது எது? பஞ்சாப். வேத காலம்னாலே உருவான இடம் எதுனா பஞ்சாப். வட இந்தியாவில் பஞ்சாப் தான் அவங்களோட வாழ்விடமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக மூவ் போக ஆரம்பித்தாங்க. சரிங்களா? கிழக்கு பக்கமாக மூவ் பண்ணி போக ஆரம்பித்தாங்க. பின்னாடி கிழக்கு நோக்கி நகர்ந்தனர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பின்வேத காலத்தில். ஃபஸ்ட்டு உருவானது பஞ்சாபில் தான். சுருதிகள் என்பவை எவற்றை குறிக்கும்? சுருதி அப்படின்றது வாய்மொழி இலக்கியம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாதது, எழுதப்படாதவை. இதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள், 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், அடுத்து உபநிடதங்கள். இந்த உபநிடதத்துக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா முண்டக உபநிடதம். ஸோ இதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் நம்மளுடைய வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே. அது மாதிரி வேதங்களில் முக்கியமான வேதம் ஃபஸ்ட்டு உருவான ரிக்வேதம். ரிக்வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1028 பாடல்கள். ரிக்வேதத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 1028. இந்த உபநிடதம் வந்து முண்டக உபநிடதம் கேட்பாங்க. ஏன்னா இது நம்மளுடைய உறுதிமொழி, வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே. அந்த வார்த்தையை கொண்டு வரப்பட்டது இதில் தான். சரிங்களா? அது சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது நம்ம நார்மல் லோகோவில் இருக்குது. அதை வாய்மையே வெல்லும்னு மாற்றினவர் அண்ணா, அறிஞர் அண்ணா மாற்றிருப்பார் 1967 அவர் வந்ததுக்கப்புறம்.